Hi, hello viewers. Welcome to Nakshatra Tamil channel. இந்த சேனலுக்கு first time அப்படினா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டா வரும். இன்னைக்கு ஒரு ஹாலிடே vlog பார்க்குறீங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஸோ மேபி இந்த வீடியோ உங்களுக்கு 1 day or 2 days லேட்டாக வரலாம். ஸோ அதுக்கு ட்ரெஸ் கோடு பார்த்தீங்கன்னா பாட்டம் பிளாக் அண்ட் க்ரீன் ஷேடில் டாப் இது மாதிரி தான் நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கோம் ட்ரெஸ் கோடு. ஸோ அதே மாதிரி தான் எல்லாருமே சூஸ் பண்ணி பிளாக் பேண்ட் அண்ட் க்ரீன் டாப் ஆர் ஷர்ட் ஆர் டிஷர்ட் அது மாதிரி. நான் போட்டது ஒரு மாதிரி ஃப்ளவர் பேஸ்டு டாப் போட்டேன். பப்பு அண்ட் ஸ்ரீ ரெண்டுமே பிளாக் ஜீனில் ஒரு காம்பினேஷன் க்ரீனில் மேட்ச் பண்ணுற மாதிரி போட்டுக்கிட்டாங்க. என்சிசி போனதுனால பயங்கரமாக ட்ரிம் பண்ணி எப்போ பாரு அந்த மிலிட்ரி மேன் மாதிரியே கட்டிங் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அவனுக்கு ஸ்ரீக்கு. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் ஹேர்லாம் வளர்த்து கொஞ்சம் அந்த பேர்ட்லாம் வச்சு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இன்னுமே வேறு மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்கார் இப்போது. ஸோ ஒரு வழியாக இவங்களை கிளப்பி கூட்டிகிட்டு போகிறது தான் ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப லேசி. வீட்டில் சண்டே மாதிரி ஹாலிடே அப்படின்னாலே கிளம்ப மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா டெய்லியே எல்லோரும் ஆஃபீஸு காலேஜ் இது மாதிரிலாம் போகிறதுனால கொஞ்சம் கிளம்புறது கஷ்டம்தான். அதுக்கப்புறம் பொறுமையாக கிளம்பி நம்ம இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா ஹெர்பிவோர் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான் போகிறோம். பியோர் வெஜிடேரியன் லவர், நீங்கள் வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருக்குங்க. ஸோ நான் கொஞ்சம் வெஜிடேரியன் தான் உங்களுக்கு, அதனால் முக்கால்வாசி வெஜிடேரியன் ஹோட்டலாக தான் பார்த்து போவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அசோக் நகரில் இருக்குது. நான் ஏற்கனவே 2 டைம் ஆஃபீஸில் என் ஃப்ரெண்ட்ஸோடு போய் நான் சாப்பிட்ருக்கேன். எக்ஸலண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. லன்ச்சு பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி கிடைக்கும். இட்டாலியன் டிஷ்ஷஸ்லாம் நிறையா இருக்கும். நார்த் இந்தியன் ஃபுட் இருக்கும் அண்ட் சவுத் இந்தியன் ஃபுட் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த ஹோட்டலில். முக்கியமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. பூஃபே சிஸ்டம் பார்த்திங்கனாக்கா மார்னிங் இருக்கும் 9 to 11 பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஜெயின் ஃபுட்டு பூஃபேலாம் இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு வேணும், ரொம்ப இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுவும் நிறைய வெரைட்டி உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சவுத் இந்தியன் மீல்ஸ் நார்மல் மசால் தோசை அது மாதிரி எல்லாமும் இருக்கும். அட்லாஸ்ட் ஃபைனலி அசோக் நகரில் இருக்கிற ஹெர்பிவோருக்கு கேபு பிடிச்சி வந்தாச்சு. ஸோ நாங்கள் ஒரு 2 o'clock மாதிரி புக் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் முன்னாடி போனதுனால கொஞ்சம் ஒரு 10 minutes வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆனோம். ஸோ இங்கே நம்ம கொஞ்சம் ஒரு 10 minutes கிட்டத்தட்ட வெயிட் பண்ணால் தான் சுட எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம சவுத் இந்தியன் மீல்ஸ் நமக்கு ரெடிமேடாக இருக்கும், அதுவுமே ஒரு 10 minutes ஆகும். அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கே ஒரு 10 minutes ஆகிடுது. மற்றபடி இந்த நீங்கள் இண்டியானா சிஸ்லர்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஒரு 15 to 20 minutes ஆகுதுங்க. இங்கே கொஞ்சம் வெயிட்டிங் டைம் அதிகம் தான். பட் நம்ம ரிலாக்ஸாக ஒரு ஃபேமிலியோட அவுட்டிங் போனோம் அப்படின்னாக்க நீங்கள் அங்கே போயிட்டு நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி பேசிவிட்டு ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆம்பியன்ஸ் நார்மலாக எல்லா ஹோட்டலில் இருக்கிற மாதிரி ஆம்பியன்ஸ் இருக்குது. பட் ஃபுட்டு வெஜிடேரியன் நீங்கள் பக்கா வெஜிடேரியன் ஃபுட்டு ஒரு சூப்பரான ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் போகணும் அப்படின்னா அந்த ஹெர்பிவோர் ஒரு நல்ல சாய்ஸு. நாங்கள் நிறைய மெனூஸ் பார்த்தோம். சவுத் இந்தியன் மீல்ஸ், சைனீஸு, நார்த் இந்தியன் அண்ட் இட்டாலியன் இது மாதிரிலாம் நிறையா பார்த்தோம். உங்களுக்கு நான் ஆனால் இந்த ஹோட்டல் கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. மற்ற ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்டோட நீங்கள் நார்மல் ஒரு அடையார் ஆனந்த பவன், சரவண பவன் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறச்சு கொஞ்சம் லிட்டில் பிட் காஸ்ட்லி தான். ஆனால் ஒர்த், ரொம்ப ப்ரைஸ் ஒர்த்து. ஏன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சவுத் இந்தியன் மீல்ஸ் ஒரு 320 rupees அது மாதிரி வருது. இதுக்கு பார்த்திங்கன்னா 2 பூரி, அதுக்கப்புறம் பாயசம், மோர் குழம்பு, தயிர், வத்தக்குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல், சாம்பார், ரசம், அப்புறம் பருப்பு சிலி, அதுக்கப்புறம் வடை, பருப்பு பொடி, நெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த பூரிக்கு குருமா, அதுக்கப்புறம் ஒரு கீரை இருந்தது. அது மாதிரி குட்டி குட்டியாக மாங்காய் ஊறுகாய் இருந்தது, துவையல் இருந்தது. கண்டிப்பாக ப்ரைஸ் போகுதுங்க. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டு. பப்பு எப்போதுமே பார்த்திங்கனாக்கா சவுத் இந்தியன் ஃபுட்டு அது தவிர ஒரு வெரைட்டி ரைஸில் இன்றைக்கி தேங்காய் சாதமும் இருந்தது.
சான்ஸே இல்லாமல் இருந்தது சவுத் இந்தியன் மீல்ஸு. பப்புக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் ஒரு சவுத் இந்தியன் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிவிடுவா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்டியாக ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் வந்து சிஸ்லர்ஸை வந்து நாங்கள் சூஸ் பண்ணது இண்டியானா அப்படிங்கிற சிஸ்லர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் சப்பாத்தி அந்த ப்ரெட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பன்னீரில் வந்து ஒரு கிரேவி, அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள் போட்டு ஒரு கிரேவி, அதுக்கப்புறம் புலாவ். இதெல்லாமே அடியில் வந்து ஒரு நார்த் இந்தியன் ப்ரெட் ரொட்டி வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே புலாவ், அதுக்கு மேலே இதெல்லாம் போட்டு நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பயங்கர ஹாட்டாக வந்து சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப சுட சுட வந்து டேபிளில் வந்து சர்வ் பண்ணுவாங்க. நான் அவங்களே விட்டு சர்வ் பண்ண சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா அங்கே சிஸ்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இண்டியானா வந்து சூப்பராக இருந்தது. இட்டாலியன் வந்து எனக்கு தெரியல, நான் ட்ரை பண்ணல. பட் இது வந்து சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டெசர்ட்டும் நிறையா இருந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா பட்டர் மில்க், ஸ்பைசி பட்டர் மில்க், அதுக்கப்புறம் வெண்ணிலா மில்க் ஷேக் அண்ட் வந்து ஸ்வீட் லெஸி இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணோம். ஏன்னா ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. இதெல்லாமே வந்து சாப்பிட்டதுலேயே ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. அதனால் டெசர்ட் இல்லாமல் நாங்கள் அதை மாதிரி ட்ரிங்க்ஸ் வந்து ட்ரை பண்ணோம். எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டு. நீங்கள் எதிர்பார்க்குறத விட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஹெர்பிவோர் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. வேறு வீடியோவில் சந்திக்கலாம்.